கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பஞ்சாப் கிங்ஸோட ஐபிஎல் 2026 ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸ் என்னவா இருக்குன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இவங்க ஸ்குவாட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது கைஸ். எல்லா பேஸஸ் கவர்டு மாதிரி தான் இருக்குது, எக்ஸப்ட் ஒரு திங். அது பார்த்தாலே தெரியும் நமக்கு, இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் லேக் ஆகுது. எல்லாருமே கொஞ்சம் அன்ப்ரூவன் ரான பிளேயர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் அவங்க ஸ்குவாடில் வீக்னஸாக எனக்கு தெரியுது. மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே செமையான ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கு. அண்ட் இவங்களோட டோட்டல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 26வது பிளேயர் நம்ம மிச்சல் ஓவன் லாஸ்ட்டாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்து வந்தாங்கல்ல, மிட் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஓவரால் பார்த்தீங்கன்னா 122 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 26 பிளேயரில் 17 பிளேயர் இந்தியன் அண்ட் 9 பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். அண்ட் இவங்களோட பிளேயிங் 12 என்னவா இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம். ஓப்பனிங்கில் பிரியான்ஷ் ஆர்யா சிம்ரன் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. நம்பர் 3 ஜாஷ் இங்கிலீஷ், நம்பர் 4 ஷ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 வதேரா, 6 ஸ்டாய்னிஸ், 7 சஷாங்க், நம்பர் 8 மார்க்கோ யான்சன், 9 அர்ஷ்தீப் சிங், 10 சஹல், 11 லாக்கி, 12 வந்து ஹர்ப்ரீத் பிரர் ஸ்பின் பிச்சாக இருந்துச்சுன்னா ஒரு பேஸ் பிச்சுனா வைஷாக் விஜயகுமார் ஆடுவார். ஸோ இதுதான் லாஸ்ட் சீசன் அவங்களோட 12 இருந்துச்சு. அண்ட் இந்த 12 பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு அப்கிரேட் தேவையோன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆப்வியஸாக ஓப்பனர்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அங்கே மேபி நம்ம யோசிக்கலாம், பட் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பட் இங்கே தான் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, பிரியான்ஷ் ஆர்யாவோட செகண்ட் சீசன் இது. எப்பயுமே இந்த மாதிரி டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு எல்லாருமே செகண்ட் சீசன் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. பிரியான்ஷ் ஆர்யாவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அவரோட டெக்னிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரொம்ப குவிக்காக இருக்குது, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பக்காவாக இருக்குது. பட் அகைன் அந்த ஷார்ட் பால் போட்டார்னா மேபி அவர் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுவும் ஹை பே ஷார்ட் பால் சொல்கிறேன். ஸோ மேபி அவங்க அந்த ஒரு ஆங்கிளில் எல்லா டீமும் மேபி அவரை டார்கெட் பண்ண பார்க்கலாம். பட் அது ஒரு வீக்னஸாக இருக்குது. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு ஸ்லாட்டுக்கும் அவங்களுக்கு ஒரு அப்கிரேட் தேவைன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதே 12 தான் வச்சு ஆடுவாங்க. அண்ட் சஹல் ஸ்லாட் யோசிக்கலாம், சஹல் அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பட் அகைன் 18 crores நான் சஹல் வச்சிருப்பேன்னா நான் டெஃபினட்டாக கிடையாது. சஹலாக அட்மோஸ்ட் ஒரு 11 or 12 crores எக்ஸ்ட்ரா போடணும்னு நினச்சா கூட 12 crores எடுத்துருக்கலாம். அவங்க 18 வரையும் போய் அடிச்சிருக்காங்க. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணவும் மாட்டாங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சில மேட்சஸில். ஸோ இதுதான் மேபி அவங்க ஸ்குவாடாக பார்க்கும்போது அப்கிரேட் பண்ண ஷாட்டுன்னு தோணுது. பட் இது கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க, இதே தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. இன்னொரு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டாப் ஆர்டரில் பேக்கப்ஸ் யாருமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் மட்டும் இல்லை, அந்த இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல பேக்கப் எதுவுமே கிடையாது. எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ்க்கு மிச்சல் ஓவன் அந்த மிட் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க. ஸோ அவர் பேக்கப்பாக வச்சுப்பாங்க. அண்ட் ஸ்டாய்னிஸ்க்கு ஓமசாய் அண்ட் மார்க்கோ யான்சனுக்கு ஜேவியர் பாட்லெட்டும் அகைன் வச்சுக்கலாம். அண்ட் லாக்கி ஃபர்கூசனுக்கும் இப்போதைக்கு ஒரு ஜேவியர் பாட்லெட் தான் பேக்கப்பாக இருப்பார். பட் மற்ற இந்தியன் பிளேயர்ஸ் பாருங்களேன், ஒரு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்லை. மேபி முஷிர் கான் தான் போடலாம், பட் ஸ்ரேயாஸ் ஐயரோட குவாலிட்டிக்கு முஷிர் கான் ஆடுவாரான்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்லாட்டுக்கு எதுவுமே பேக்கப் போடலை. அண்ட் டாப் ஆர்டர் பார்த்தீங்கனாலும் அதே பிரச்சனை தான். டாப் ஆர்டரில் ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆனாலும் அந்த மாதிரி கேஸில் ஒரு லைக் டு லைக் டாப் ஆர்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ ஏதாவது நடந்துச்சுன்னா இங்கிலீஷ் மேலே போவார், ஆர் மிச்சல் ஓப்பனிங் அனுப்பிட்டு 1 டவுனில் ஸ்ரேயாஸ் ஐயர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேயராக மிடில் ஆர்டரில் ஒரு இந்தியன் பிளேயர் எடுத்துகிட்டு வரலாம். ஆர் சூர்யான் ஷெட்டியை கீழே வச்சுட்டு நேஹல் வதிரா 4, சஷாங்க் கூட 5, ஸ்டாய்னிஸ் 6, மார்க்கோ யான்சன் 7, சூர்யான் ஷெட்டி 8, அந்த மாதிரி கூட அவங்க திங்க் பண்ணலாம். பட் அதான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அது அவங்களோட ஸ்குவாடில் ஒரு சின்ன வீக்னஸாக தெரியுது. பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஓகே டீசெண்டான பேக்கப்ஸ் இருக்காங்க. யஷ் தாக்கூர் இருக்கார், குல்தீப் சென் இருக்கார். அண்ட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக பேக்கப்பே கிடையாது. பிரார் அண்ட் சஹல் தான் ஒரு நல்ல டாப் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க அந்த பிரவீன் டூபே எடுத்திருந்தாங்க, கண்டிப்பாக அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேயர் எடுக்க பார்ப்பாங்க எனக்கு தோணுது. அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பிளேயிங் 12 இருக்கும். அண்ட் நான் வந்து மேக்ஸ்வெல் வச்சு ஒரு 11 எடுத்து பார்த்தேன். ஸோ மேக்ஸ்வெல் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. பட் அகெயின் எனக்கு மேக்ஸ்வெல் டீமில் இருந்தாருன்னா ஒரு ஆஃப் ஸ்பின் ஸ்லாட்டு செட் ஆகிருச்சு. ப்ளஸ் 5, 6, 7, 8 ஒரு சூப்பரான லோயர் மிடில் ஆர்டர் இன்ஜின், செமையான இன்ஜினாக இருக்குது. இன்கேஸ் மேக்ஸ்வெல் ஃபார்மில் இருந்தார்னா. பட் மேக்ஸ்வெல் ஃபார்ம்லையும் இல்லை இப்போ. அதுதான் ஆப்வியஸாக நம்ம பழைய வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல் வந்து ஒரு மொமெண்டம் பிளேயர் மாதிரி ஃபார்மில் இருந்தாருன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு அவர் அடிக்கிறதெல்லாம் 6 கேட்ச்லாம் விடுவாங்க. அண்ட் அவரும் சூப்பர் கேட்ச் பிடிப்பார், பவுலிங்கில் 2-3 விக்கெட் எடுப்பார். இப்போ பேட்டிங்கில் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கனால எந்த ஒரு மேட்சும் அவருக்கு எதுவுமே மாட்டலை. ஸோ அதனால் அந்த மாதிரி மாட்டலைன்னா இன்னும் 2-3 மாதத்துக்கு அவர் அடிக்க மாட்டார். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. மேக்ஸ்வெல் ஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் அவர் எடுத்திருந்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணி கொடுப்பாரு. ஒரு 10 மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்ச் ஆகுது அவரோட இம்பேக்ட் நல்லாவே இருக்கும். அதுதான் மேக்ஸ்வெல்லோட லைக் அவரோட ஆறானே சொல்லுவேன். அண்ட் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்டாய்னிஸ் கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக இருப்பார். மேக்ஸ்வெல் வந்து ஒரு சூப்பர் ஸ்பின் ஹிட்டர், ஸ்டாய்னிஸ் கூட சேரும்போது அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பட் அப்படி 2 பேரும் சேர்ந்தால் கூட ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. அது ஒரு வீக்னஸ் இருந்தாலும்
டாப் 4ல் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹை பேஸ் ஹிட்டர் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் அவரை பேஸ் வச்சு டார்கெட் பண்ணலாம். நேஹல் வெதர் ஆப்வியஸாக ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்குது, பிரியான் ஷாரியாக்கும் அந்த வீக்னஸ் இருக்குன்றதான் என்னோட கெஸ். அது இந்த சீசன் தெரிய வரும். அண்ட் சிம்ரன் சிங் வந்து பேஸ் நல்லா ஆடுறாரு, கொஞ்சம் இறங்கி வந்துலாம் அடிக்கிறாரு. ஸோ அதனால் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ அதனால் டாப் 4ல் ஒரு பேஸ் ஹிட்டர், ஒரு ஷார்ட் பால் ஹேண்டில் பண்ணுற பிளேயர் இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் ஜாஷ் இங்கிலீஷோட குவாலிட்டி வெளியே வரும். ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸ் தான் ஆடிட்டு இருந்தார் இந்த பிக் பேஷ்கில். ஸோ பெர்த்தில் ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே ஷார்ட் பால் வந்து தாறுமாறாக ஆடுவாங்க. ஸோ அதனால் லைக் அவர் அங்கே வந்தது அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஒரு நல்ல மேட்சப் ஆப்ஷனாக அகெயின்ஸ்ட் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னா அந்த பிளேயர் கரெக்டாக மூளையை யூஸ் பண்ணி ஆடணும். பட் எஸ் அந்த 12 பார்க்கும்போது ஜாஷ் இங்கிலீஷோட அபிலிட்டி கரெக்டாக ஒரு ஓப்பனர்ஸையும் ஸ்ரேயஸ் ஐயர், வதேரா இந்த மாதிரி ஸ்பின் ஹிட்டர்ஸ்ல சூப்பராக சாண்ட்விச் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் இதுதான் அவங்களோட 12ஆகவும் இருக்க போகுது. மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ரிலீஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது கைஸ். அண்ட் இப்போ அவங்களோட ப்ராபபிள் ரிலீஸஸ் பற்றி பார்த்துடலாம். 5 பிளேயர் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். பிரவீன் துபே அவர்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. அவர் முன்னாடி டெல்லியில் இருந்தார், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவரை சும்மா அந்த ஃபில்லிங் ரோல் பிளேயராக தான் பார்க்குறாங்க. ஆப்வியஸாக பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவரை விட்டுட்டு கூட திருப்பி எடுக்க பார்க்கலாம். ஆரன் ஹார்டி கண்டிப்பாக ரிலீஸு. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் டெஃபினட்டாக ரிலீஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவரோட ஃபார்மும் கொஞ்சம் சர்க்கிளாக தான் இருக்குது. ஸோ அப்படி இப்படி கூட்டி கழித்து பார்த்தாங்கன்னா மேபி அது மாதிரி இருக்கலாம். பட் சொல்ல முடியாது, பாயிண்டிங் வந்து என்ன மாதிரி திங்க் பண்ணுறாரு கூட எனக்கு தெரியல. பட் எஸ், மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணால் 4 crores அவங்களுக்கு ஒரு பர்ஸ் கிடைக்கும். பட் இல்லை, மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணலன்னா மேபி ஜேவியர் பாட்டில் ரிலீஸ் பண்ணலாம். மற்றபடி எனக்கு இந்த ஸ்குவாடில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி யாருமே தெரியல. மிச்சல் ஓவன் மிட் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ அவர் வந்து ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அப்படியே லைட் டு லைக் பேக்கப்பாக கூட பார்க்கலாம். அண்ட் அவர் நல்லாவும் பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ அதனால் அவர் மேலே கை வைக்க மாட்டாங்க. ஸோ எய்தர் ஜேவியர் பாட்லெட் ஆர் மேக்ஸ்வெல்ல ஒரு ஆள் போவாங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு 2 பேர் கண்டிப்பாக விடுவாங்க. ஸோ பைலா அவினாஷ் அண்ட் ஹர்னூர் சிங் நான் போட்டிருக்கேன். 2 பேரோட கேம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ என்ன மாதிரி குவாலிட்டி பேட்டர்ஸ்னு நமக்கு தெரியல. பட் இந்த ஒரு 5 பேர் ரஃபாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆக்ஷனில் 4 ஸ்பாட் கிடைக்கும், ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் அண்ட் 3 இந்தியன் பிளேயர் ஸ்லாட்டு. ஸோ இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆள் எங்கள் பர்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு 6 கோடி கிடைக்குதா, அங்கே ஒரு 4-5 கோடி சேர்த்தாங்கன்னா ஒரு 8 to 10 கோடி ரஃபாகவே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். 122 கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. 122 crores கரெக்டாக இப்போதைக்கு இருக்குது. அதில் ஒரு 6 கோடி போச்சுன்னா 116 கோடி இருக்கும். ப்ளஸ் ஒரு 4-5 crores ஆட் பண்ணிங்கன்னா ரஃபாக ஒரு 8 to 10 crores அவங்களுக்கு கிடைக்கும். 3 to 4 ஸ்பாட் ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் எக்ஸ்பெக்டட் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் இந்தியன் பேக்கப்ஸ். எனக்கு பிரியான் ஷாரியாவுக்கு ஒரு பேக்கப் தேவை, சிம்ரனுக்கு ஒரு பேக்கப் தேவை, ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேக்கப் தேவை. பேக்கப் பண்ணுறது எப்படி சொல்ல, ஓரளவுக்கு டொமஸ்டிக்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ண பிளேயர், அதாவது ரொம்ப அப்படியே இப்போ தான் 5 பிளேயர் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். பிரவீன் துபே அவர்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. அவர் முன்னாடி டெல்லியில் இருந்தார், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவரை சும்மா அந்த ஃபில்லிங் ரோல் பிளேயராக தான் பார்க்குறாங்க. ஆப்வியஸாக பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவரை விட்டுட்டு கூட திருப்பி எடுக்க பார்க்கலாம். ஆரன் ஹார்டி கண்டிப்பாக ரிலீஸு. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் டெஃபினட்டாக ரிலீஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவரோட ஃபார்மும் கொஞ்சம் சர்க்கிளாக தான் இருக்குது. ஸோ அப்படி இப்படி கூட்டி கழித்து பார்த்தாங்கன்னா மேபி அது மாதிரி இருக்கலாம். பட் சொல்ல முடியாது, பாயிண்டிங் வந்து என்ன மாதிரி திங்க் பண்ணுறாரு கூட எனக்கு தெரியல. பட் எஸ், மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணால் 4 crores அவங்களுக்கு ஒரு பர்ஸ் கிடைக்கும். பட் இல்லை, மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணலன்னா மேபி ஜேவியர் பாட்டில் ரிலீஸ் பண்ணலாம். மற்றபடி எனக்கு இந்த ஸ்குவாடில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி யாருமே தெரியல. மிச்சல் ஓவன் மிட் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ அவர் வந்து ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அப்படியே லைட் டு லைக் பேக்கப்பாக கூட பார்க்கலாம். அண்ட் அவர் நல்லாவும் பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ அதனால் அவர் மேலே கை வைக்க மாட்டாங்க. ஸோ எய்தர் ஜேவியர் பாட்லெட் ஆர் மேக்ஸ்வெல்ல ஒரு ஆள் போவாங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு 2 பேர் கண்டிப்பாக விடுவாங்க. ஸோ பைலா அவினாஷ் அண்ட் ஹர்னூர் சிங் நான் போட்டிருக்கேன். 2 பேரோட கேம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ என்ன மாதிரி குவாலிட்டி பேட்டர்ஸ்னு நமக்கு தெரியல. பட் இந்த ஒரு 5 பேர் ரஃபாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆக்ஷனில் 4 ஸ்பாட் கிடைக்கும், ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் அண்ட் 3 இந்தியன் பிளேயர் ஸ்லாட்டு. ஸோ இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆள் எங்கள் பர்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு 6 கோடி கிடைக்குதா, அங்கே ஒரு 4-5 கோடி சேர்த்தாங்கன்னா ஒரு 8 to 10 கோடி ரஃபாகவே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். 122 கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. 122 crores கரெக்டாக இப்போதைக்கு இருக்குது. அதில் ஒரு 6 கோடி போச்சுன்னா 116 கோடி இருக்கும். ப்ளஸ் ஒரு 4-5 crores ஆட் பண்ணிங்கன்னா ரஃபாக ஒரு 8 to 10 crores அவங்களுக்கு கிடைக்கும். 3 to 4 ஸ்பாட் ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் எக்ஸ்பெக்டட் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் இந்தியன் பேக்கப்ஸ். எனக்கு பிரியான் ஷாரியாவுக்கு ஒரு பேக்கப் தேவை, சிம்ரனுக்கு ஒரு பேக்கப் தேவை, ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேக்கப் தேவை. பேக்கப் பண்ணுறது எப்படி சொல்ல,
ஓரளவுக்கு டொமஸ்டிக்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ண பிளேயர், அதாவது ரொம்ப அப்படியே இப்போ தான் வளர்ந்து வராரு அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கப். ஒரு மயங்க் அகர்வால் பண்ணி கூட எடுக்கலாம், பட் மயங்க் அகர்வாலுக்கும் பிரீத்தி சிந்தாக்கும் என்ன தகராறுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், ரொம்ப வயசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண ஒரு பெஸ்ட் இந்தியன் பிளேயர் எடுத்தால் சூப்பராக செட் ஆகும். நான் பிளேயிங் லெவன் கூட அவங்க போட தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பேக்கப், ஒரு சேஃபர் சைடான ஆப்ஷன் மாதிரி தான். ஸோ அது ஒரு ஸ்லாட் ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் அது போக மேபி அவங்க நிறைய ஸ்கவுட்டிங் சூப்பராக இருக்குங்களா கைஸ். இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் மாதிரி தான் இருக்குது, யார் மேலேயும் கை வைக்க முடியல. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு 2 பிளேயர் அவங்க எடுத்து போடுவாங்க. அண்ட் இன்னொரு ஸ்லாட் வந்து எனக்கு ஓவர்சீஸ் பேசர் பேக்கப் வேணுமோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா லாக்கி ஃபெர்கூசன் வெளியே போனதுக்கு அப்புறமே அவங்க சேவியர் பாட்லெட்டரும் 1-2 மேட்ச் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் காம்பினேஷனை மாற்றி 2 ஆல்ரவுண்டர் வச்சு போனாங்க. இது நெகட்டிவ் திங்கிங். கண்டிப்பாக லாக்கி ஃபெர்கூசன் இன்ஜுரி ஆச்சுன்னா அவருக்கு பதிலாக இன்னொரு பவுலராக எடுத்து வரணும். பிகாஸ் லாக்கி ஃபெர்கூசன் தான் இந்த பவுலிங் லைனப்போட ஜெல்லு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ஈவன்ஸர் ஒரு ஸ்விங் பவுலர், ஹர்ஷ்தீப் சிங் அகைன் ஒரு ஸ்விங் பவுலர், வைஷாக் விஜயகுமார் ஒரு மீடியம் பேசர். ஸோ இந்த எல்லாருக்குமே சேர்த்து அதுவும் ப்ளஸ் வைஷாக் விஜயகுமார் நல்லா அந்த ஸ்லோயர் பால்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன் அந்த லாஸ்ட் 3-4 மேட்சஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இந்த எல்லா பவுலர்ஸையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு பவுலர் 140+ ஓல்டு பாலில், ஐ மீன் யூஸ்டு பாலில் ஷார்ட் பிச் பவுலிங் அந்த மாதிரி ஹை பேஸில் போடுற பவுலர் தான். அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு லாக்கி ஃபெர்கூசன் செமையாக செட் ஆகிறாரு. அண்ட் லாக்கி ஃபெர்கூசன் ஃபுல் டோர்னமெண்ட் ஆடி இருந்தால் கூட இன்கேஸ் லக் அவங்க பக்கம் இருந்திருந்தால் பஞ்சாப் கூட கப் அடிச்சிருக்கலாம். பட் எஸ் அந்த பவுலிங் லைனப்போட ஃபுல் பொட்டென்ஷியல் அன்லாக் பண்ணுறது லாக்கி ஃபெர்கூசன் தான். அண்ட் இப்போ லாக்கி ஃபெர்கூசன் இன்ஜுரி ஆனார்னா அவருக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேக்கப் யாருமே இல்லை. இப்போ ஜேவியர் பிராட்லருந்து கம்ப்ளீட்டாக வேறு ப்ரொஃபைல். இப்போ ஒரு மார்க் ஆன்சன் இன்ஜுரி ஆனார்னா ஜேவியர் வர்றது கரெக்டாக அதே ரோலில் ஆடலாம். பவர் பிளேயில் 2 ஓவர் ஸ்விங் பண்ணணும். அண்ட் எனக்கு பேட்டிங் டீசெண்டாக ஆடுற மாதிரி ஒரு அபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஓரளவுக்கு லைக் டு லைக்காக பார்ட்லெட் இருக்கார். பட் லாக்கி ஃபெர்கூசனுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அண்ட் இந்த பவுலிங் அட்டாக் ஓவரால் பார்க்கும்போது எனக்கு லாக்கி ஃபெர்கூசனோட ரோல் தான் ரொம்ப க்ரூஷியல்னு தோணுது. லைக் அந்த பவுலிங் அட்டாக் ஒரு டீமாக சேர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா லாக்கி ஃபெர்கூசன் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பவுலர் தேவை. ஸோ அதனால் நான் அவங்களோட கோச்சிங் மேனேஜ்மெண்ட்டில் இருந்ததுன்னா எனக்கு லாக்கி ஃபெர்கூசன் மாதிரியே இன்னொரு பவுலர், ஒரு பேக்கப் பவுலராக எடுக்கிறதுக்கு நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோடய ப்ரிஃபரன்ஸாக எனக்கு தெரியுது கைஸ். அண்ட் நீங்கள் உங்களோட பிளேயிங் ரோல் என்னவாக இருக்கும் அண்ட் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்ரெடி ஒரு 8 டீம் போட்டிருக்கேன். ஒரு 1.5 மாதம் டிலே ஆகிருச்சு இந்த டிஎஸ்கே டோர்னமெண்ட்லாம் வந்தனால. லைக் அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதில் போனனால நான் கண்டினியூஸாக போட முடியல கைஸ். இன்னும் ஒரு டீம் தான் இருக்குது, ஆர்சிபிக்கு ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ரிலீஸஸ் என்னவாக இருக்குன்றதை பற்றி பார்க்கணும். அகெயின் இதே வீடியோ மாதிரி அதுவும் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஓவரால் 10 டீமோட ரிலீசஸ் என்னவாக இருக்குது அண்ட் அதில் இருந்து சிஎஸ்கேக்கு எது செட் ஆகிற மாதிரி இருக்குன்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலான்றதான் இனிஷியல் பிளான். ஸோ அது கண்டினியூஸாக நான் ஆர்சிபி வீடியோ போட்டதுக்கப்புறம் அதையும் போட ஷேர் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகேன். டேக் கேர், பை பை.